ஒரு சின்ன வரலாறு. பிரபாகரனை கண்டு உலக நாடுகள் பயந்தது. அந்த பிரபாகரன் அவர்களை கேரளா சினிமாவில் மலையாள படத்தில் வீட்டு நாய்க்கு பிரபாகரன் பேர் வைத்தார்கள். நம்ம எதுவும் செய்ய முடியல. பிம்பிசாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் பிம்பிசாரா தமிழ்நாட்டு மீது படையெடுத்து வருகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பாண்டிய மன்னன் தங்களுடைய தங்க கிரீடத்தை உருக்கி என் ஊருக்கு வராதுன்னு சொல்லி அந்த உடையவாளை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தினான். அப்பயும் அமைதியாக இருந்தோம். இன்றைக்கு கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு படத்தின் மூலமாக ரீரிலீஸில் வீரப்பன் அவர்களை அடிக்கிற மாதிரியும் உதைக்கிற மாதிரியும் அவன் கெட்டான் மாதிரியும் இந்த தெலுங்கு சினிமா காமிக்கப் போகிறது. நம்ம என்ன செய்ய போகின்றோம்? விஜயகாந்த் நல்லவர் தான். ஆனால் அவர் மட்டும்தான் நல்லவரா என்றுதான் இங்கே கேள்விக்குறி. வீரப்பன் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது எத்தனை பெண்களுடைய கற்பு பாதுகாக்கப்பட்டது, எத்தனை கிராமங்கள் பசியாறியது, எத்தனை கிராமங்கள் பாதுகாப்பாக இருந்தது, வனச்சரகுகள் வனங்கள் வளர்ந்தது. இன்றைக்கு வீரப்பன் இல்லை. பெண்கள் அந்த மலைப்பகுதியில் கற்பழிப்பு நடக்கம் இருக்க, வனச்சரகத்திலே மிருகங்கள் வேட்டையாடப்படாமல் இருக்கா, சந்தன மரங்கள் கடத்தப்படாமல் இருக்கா, அங்கே வனங்கள் வளர்ந்து விட்டதா? அப்போது இந்த தமிழனை, இந்த வீரப்பனை நீதான் மார்பில் சுமந்தாய், நீதான் முதுகில் சுமந்தாய். அந்த வீரப்பன் அவர்களை இந்த கேடுகட்ட நாதாரிகள், இந்த கேடுகட்ட இயற்கையர்கள் கெட்டனா காமிச்சான். அன்றைக்கி நமக்கு தெரியல, வரலாறு தெரியல. எந்த ஒரு இனம் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய வரலாறையும் மறைக்கிறதோ அந்த இனம் அழிந்து போகும். தமிழ் இனம் இன்றைக்கு அழிந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் கிங்டம் என்ற படத்தில் ஈழத்தமிழர்களை அசிங்கமாக காமிச்சான். நம்ம கேட்கல, போனோம், விசிலடித்தோம், படம் பார்த்தோம். ஒரு தெலுங்கனுக்கும் கர்நாடகனுக்கும் மலையாளிக்கும் உள்ள இன உணர்வு நமக்கெல்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த படத்தை யார் புறக்கணிக்கிறாலும் தெரியாது. வன்னியர்கள் நீங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும். பணக்காவலன்னு சொன்ன சீமான் கூட அமைதியாகிறார். ஏன்? இங்கே எல்லாமே அரசியல். வீரப்பன் மகளுக்கு கிருஷ்ணகிரியில் வாய்ப்பு கொடுத்த இதையே சீமான் அவர்கள் தென்னகத்தில் வாய்ப்பு தருவாரா? ஏன்? உன் வாக்கு முக்கியம், உன் இனத்தின் பலம் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது. அதனால் வீரப்பனை நாம் கொண்டாட வேண்டும். எந்த வீரப்பனை வீரம் என்று நினைத்தாயோ அந்த வீரப்பனை கொலையாக காமிக்க போகிறான். அந்த படத்தை நீ பார்க்க வேண்டுமா? நீயே யோசி.